வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா விநாயகர் சதுர்த்தி. எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா என் பொண்ணுடைய பர்த்டே, பிறந்தநாள். பிறந்தநாளுக்கான சாக்லேட் இன்னும் கூட தரல. ஏன்னா ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால அது கொண்டாடுறதா இல்லை சாமி கும்பிட்றது பார்க்கணுமான்றது ஒரு கன்ஃபியூஷனில் வேலைங்களாம் போயிட்டுருக்கு. கேத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க இன்னும் சாக்லேட் கொடுக்கல. சாமி கும்பிட்டு அப்படி சாக்லேட் கொடுத்துட்டு இல்லை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுக்குறது தான் பிளானு. அதுக்கப்புறம் கேக் கட்டிங்கு. மீனா என்ன பண்ணிட்டுருக்காங்க பார்க்கலாம் வாங்க. மீன் குச்சி என்ன பண்ணிட்டுருக்க? சாமி கும்பிடணும்ல, மஞ்சளில் புளியார் செஞ்சுட்டுருக்கேன். எங்க அதான் வாங்கியிருந்துருக்குல்ல இருந்தால் கூட புளியார் வந்ததே மஞ்சளில், அது வைக்கணும்ல. அப்புறம் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட வேண்டியது தான். என்ன ஃபுல் பிஸியா? ஆமாம், பாப்பா வேறு பர்த்டே இல்லை, அவளை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. அப்புறம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அருகும்புல் வச்சிடலாம். ரைட்டு, இனிமேல் படையல் போட வேண்டியதான். ஹாய் கேத்திக்கு எல்லாரும் ஒரு பர்த்டே விஷஸ் சொல்லுங்க. இவன் தான் பர்த்டே பாய், சாரி பர்த்டே கேர்ள். நான் பாய்னு சொல்றேன்னா அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்றதுக்காக அது. படையல் போட்டுடலாமா? மொத்த வேலை நீயே செஞ்சியா? எல்லாம் நானே தான் செஞ்சேன். நீ ஒரே வேலை செய்யல போடா. ஏன்? நீ தான் வீடியோ எடிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கலையா? வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்தேன், வேற என்ன செஞ்சேன்? சரிதான், வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டவே வேலை செஞ்ச மாதிரியா? நிறைய வேலை செய்யலையா உனக்கு? இப்படி சொல்லியே காலத்தை ஓட்டிங்கிற ஓட்டு. நான் செய்யலையான்னு ஏன் செய்யறது இல்லையா உனக்கு? இன்னைக்கு ஒரே வேலை கூட செய்யல. சரிதான், தங்கச்சி இருந்தது இல்ல. நீ நம்பர் 1 டுபாக்குனா நம்பர் 2 டுபாக்குறது. பொறிக்கல்ல பசங்க எல்லாம் வந்தாச்சா? சாமி கும்பிடணும்ல. எல்லாம் சாமி கும்பிட நின்றுருக்கீங்களா இல்லை சாப்பிட்றதுக்கு நின்றுருக்கீங்களா? எல்லாரும் ஒண்ணு மாதிரியே இருப்பாங்களா? குழந்தைங்களா நல்லவங்க. இப்போ வெளியில உட்காந்துருக்கோங்க ரெண்டு பேரு. துபாகுருங்க. ஓகே. கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமே வந்து கருப்பு ஏற்றி கும்பிட்டுடலாம். இவ்வளோ பேர் லட்டு எப்படா வைக்குது? நிக்குமா? நிக்குதுப்பா. புஷ்டாரு புளியாரு கேட்டு புளியாரு கையில லட்டு இல்ல இல்ல நேத்துல இருந்து ஒரே அழ. அவ்வளோ பேர் லட்டு புஷ்டாரு. ஓகே, எல்லாம் முடிஞ்சுது. சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். உங்க தங்கச்சி அவங்க எல்லாரும் கூப்பிடுவோம். மீனா பூஜை ஆரம்பிச்சிட்டா. பூஜைன்னு வந்துட்டா மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுருவா. அந்த அளவுக்கு ரொம்ப சாமி பக்தி ரொம்ப அதிகம். சுபத்ரா இப்போதான் வந்துட்டு இருக்கு. பூஜை முடிஞ்சது. எல்லாரும் ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க குட்டிங்க இதோ சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் வீட்டு கடைக்குட்டி. நீ மட்டுமே கும்பிடணுமாடா சரண? இவர் யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்க கூட எல்லாம் போயிட்டு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் எதிர்பார்த்த தருணம் வந்துச்சு. அதான் பிரசாதம். ஒருத்தராக வந்து வாங்கி பிரசாதம் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து என் தங்கச்சி பையன். இவங்க வந்து கிறிஸ்தவர்கள். அதனால வந்து இந்த நடு வீட்டில் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தயங்கி நின்று இருந்தான். மீனை தான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சாமி ஒன்று தான், வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுத்து சாப்பிட வச்சாங்க. எங்கள் வீட்டு கடைக்குட்டியும் பிரசாதம் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கே கொடுத்தாங்க. இது சஞ்சு, என் கடைசி தம்பியோட பொண்ணு. அப்பப்போ தான் மீட் பண்ணுவாங்க. அதனால இது மாதிரி ஃபைனலாக கேத்தியோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இது அவங்க அத்தை மற்றும் அவங்க சித்தி.
இது அவங்க கடைசி சித்தி, இது அக்கா, இது தங்கச்சி, இது தம்பி, இது அண்ணன், பெரிய அண்ணன் சுபாஷ், கூட பிறந்த அண்ணன். இப்போ கிளம்பிட்டாங்க. வெளியிலலாம் சாக்லேட் கொடுங்க. அக்கம் பக்கம் இருக்கிற பெரியவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சு இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தால மீனா வந்து இப்போ தான் உட்காந்து பேசவே ஆரம்பிச்சிருக்கா. அடுத்து இப்போ எல்லாருமா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கேட்டு பாப்பா கேக்கு வெட்ட போகிறோம். பசங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. எதுக்குன்னா கேக் சாப்பிட்றதுக்கு. கேண்டில் ஏற்றிடலாம். Happy birthday to you. Happy birthday to Catherine. Happy birthday. ஏன் இல்ல குத்துறதே வெட்டுதா? பார்த்து மெதுவாக எடுத்துக்கப்பா. கேட்டு இந்த ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் கூட்டு ஹாப்பி பர்த்டே பாபுக்கு. எல்லாரும் கூட்டு. இந்த மிதுனேஷ் கூட்டுமா வாங்கிக்கோ. குத்துடுமா கிரிமா பூசிட்டான். எங்க அப்பா எல்லாரும் கட் பண்ணி சாப்பிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியும் முடிஞ்சது, கேட்ட பாப்பாவுடைய பர்த்டேவும் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாட்டா.